வெல்கம் டு ஆக்ஸ்வார்ட் இங்கிலீஷ் வித் திப்பு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் கான்வர்சேஷன் ஸ்கில். டெய்லி நம்ம பேசக்கூடிய இங்கிலீஷ் கான்வர்சேஷன் தமிழில் உள்ளதை இங்கிலீஷில் எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல வருது டு நாட் ப்ளே அரவுண்ட் வித் காட். கடவுளினுடைய விஷயத்தில் விளையாடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளே அரவுண்டுனா ஒரு சீரியஸான விஷயத்தில் விளையாடுறது. நோ அப்பேரண்ட் காஸ் ஆஃப் டெத். அப்பேரண்ட் காஸ்னா காரணம், தெளிவான காரணம் தெரியவில்லை, அந்த மரணத்திற்கான தெளிவான காரணம் தெரியவில்லை. டோன்ட் வவுச் ஃபார் ஹிம் அப்படின்னா என்னன்னா, வவுச் ஃபார் சம்மோன் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது அல்லது அவனுடைய ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறது. நீ அவனுக்கு ஒன்றும் வக்காலத்து வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இதனுடைய சரியான அர்த்தமாக இருக்கும். He built a secret room to stash away all his wealth. அவன் ஒரு ரகசிய அறை வச்சுருக்கான், அதில் எல்லா அவனுடைய செல்வங்களையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிறத ஸ்டாஷ் அவேன்னு சொல்லலாம். You nailed it. You're in a league of your own அப்படின்னா என்ன பண்ணா, நீ கலக்கிட்ட, இதில் உன்னைய மாதிரி இதை யாரும் பண்ண முடியாது, நீ கலக்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். அதாவது இதில் உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் யூஆர் இன் அ லீக் ஆஃப் யுவர் ஓன் அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக எஸ்பிபி மாதிரி பாடுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறத இப்படி சொல்லலாம். In this matter, we can't just clip off the branches. We need to uproot it entirely. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கிளைகளை மட்டும் வெட்டினா பத்தாது. We need to uproot it entirely. இந்த விஷயத்தை முழுமையாக வேரோட பிடுங்கி எரியணும் அப்படின்னு சொல்கிறத இந்த சென்டென்ஸ் நமக்கு சொல்லுது. ஸோ கிளிப் ஆஃப் த பிரான்ச்சஸ்னால் கிளைகளை மட்டும் வெட்டினா பத்தாது அப்படின்னு அர்த்தம். அப்ரூட்னா வேரோட பிடுங்கி எறிகிறது. இன்னர் சாங்டம் ஆஃப் டெம்பிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னர் சாங்டம் ஆஃப்கோர்ஸ், இன்னர் சாங்டம்னா கருவறை, சாங்டம் அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கருவறை. ஹூக்ட் அ பிக் ஒன் அப்படின்னு ஒருத்தவரை பார்த்து நம்ம கேட்டோம்னா, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அவர் டீலில் முடிச்சிருக்காருன்னு அர்த்தம். பெரிய மீன் மாட்டிருச்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதனுடைய அர்த்தம். அப்போ ஒரு பெரிய காரியத்தில் அவர் கை வச்சிருக்காருன்னு அர்த்தம். டோன்ட் கெட் காட் ஃப்ளையிங் சோலோ. தனியாக போய் மாட்டிக்கிறாத, தனியாக செஞ்சு இதை மாட்டிக்கிறாத. ஒரு விஷயத்தை தனியாக செஞ்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பிரச்சனையில் சிக்கிக்கிறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதான் அர்த்தம். டோன்ட் கெட் காட் ஃப்ளையிங் சோலோ. ஹவு கம் த ஸ்மெல் டிடன்ட் அஃபெக்ட் யூனா, ஒரு ஸ்மெல் அஃபெக்ட் பண்ணலை, அதை ஹவு டிடன்ட் த ஸ்மெல் அஃபெக்ட் யூ அப்படின்னு கேட்குறதுக்கு போகலாம். ஹவு கம் த ஸ்மெல் அஃபெக்ட் யூ, டிடன்ட் அஃபெக்ட் யூன்னு கேட்டோம்னா அது எப்படி நடந்துச்சுன்னு நம்ம கேட்குறோம். அந்த ஒரு விஷயம் ஹவு கம்னா எப்படி அது நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக ஆக்ஸ்வார்ட் இங்கிலீஷ் வித் திப்புவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதில் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம், பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். English is very easy to learn. Don't forget it. Thank you very much for watching this video. Bye.